போற்றுவது. ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமிழ்காணும் மிகமேவும் கழியார வரும் யானை கடல் நாழும் மரமாமல் அழியாழும் மலத்தூவும் அழியார்கள் ஒழுங்கார வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. சிற்றம்பலம். எல்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு திருமகா சன்னிதானங்கள் பிற்பாதம் பணிந்து அடியவர்கள் மக்கள் பிற்பாதம் பணிந்து இன்றைக்கு அபிராமி அந்தாதி. அதுல நமக்கு ஏற்கனவே ஒரு 2-3 பாட்டு பார்த்துட்டோமோ. இன்றைக்கு 3வது பாட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அறிந்தேன் எவரும் அறியாமறையே அறிந்து கொண்ட என்பதான் ஒரு பாடல். தரமற்கொன்றையோ செண்பக மாலையோ சாக்கும் எல்லை ஊரகம் பாகத்து உமைமைந்தனே உலகம் பெற்று சீரபிராமி அந்தாதி எப்போதும் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அபிராமிப்பட்டர் அன்னையின் மீது கொண்ட அளவு கடந்த அன்பு, அது முருகிய அன்பு என்று சொல்வார்கள். அந்த முருகிய அன்பினால் அன்னையை சதா காலமும் அகப்பூஜை என்று சொல்லக்கூடிய உள்ளத்திற்குள் வைத்து வழிபடும் அந்த நிலை. இந்த அகப்பூஜைன்றது சாதாரணமா புறப்பூஜை அகப்பூஜை என்று சொல்வார்கள். புறத்திலே செய்யும் பூசை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இறை வழிபாடு அது கூட சரியே கிரிய யோகமாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படி நிறையில மேலாக வந்து அப்படி வெளியே வந்து வழிபட்டு இறைவனை கண்டு அந்த இறைவன் மீது கொண்ட அன்பு முருகி, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பக்தி என்னாகும், அன்பாக மாறி அந்த அன்பு முருகிய நிலையிலே அது அப்படியே உள்ளத்திற்குள் அகத்திற்குள் வைத்து வழிபடக்கூடிய ஒரு நிலையை உண்டு. அதுதான் இந்த அபிராமிப்பட்டர். அப்படிப்பட்ட அகப்பூஜையிலே சிறந்தவரார். அது தம்மை மறந்த நிலை, தன்னிலை மறத்தல் அப்படிம்பாங்க. நான் ஒரு உடம்பு எடுத்து, அதாவது மனித உடம்பு, நம்மளாம் இப்ப மனித உடம்பு எடுத்து இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டு உலக நுகர்ச்சியை அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த அனுபவம் அவர்கள் உடம்பு எடுத்திருப்பாங்க, நம்மை போல உடம்பு இருக்கும், உலக நுகர்ச்சி இருக்கும். ஆனால் நாம உலகத்தை அனுபவிப்பதற்கும் அவர்கள் அனுபவித்தற்கும் ஒரு வேறுபாடு. நாம உலக இன்பத்திலேயே, அதாவது இந்த ஐப்புலர் நுகர்ச்சிம்பாங்க, இந்த ஐப்புலர்கள் வழியாக உலகத்தை அனுபவித்து உலகத்தோடு ஒன்றித்து அழுந்தி அனுபவித்தல், இதுதான் பசுக்களாகிய நம்முடைய தன்மை. ஆனா இந்த அருளாளர்கள், அதாவது அருளை பெற்ற இவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஐம்புல நுகர்ச்சி என்பது இவர்களுக்கு இருந்தாலும் அத்தனையும் இறை அருளாகவே இருக்கும். அது நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம வச்சு பார்த்தா முழுக்க இறைவனையே கண்டு அனுபவித்தல். அப்ப நமக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம ஐம்புல நுகர்ச்சி, இந்த பொறிகள் வாயிலாக புலன்கள் வாயிலாக உலகத்தை அழுந்தி அனுபவித்தல். ஆனா அவர்களுக்கோ முழுக்க இப்ப அபிராமிப்பட்டர் அன்னையின் மீது கொண்ட முருகிய அன்பினால் உலகம் காட்சிப்படாது. உடல் இருக்கு, உலகத்துக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா முழு அனுபவம் அன்னையோடு கூடியதாக அவர்களுக்கு. இப்ப இவர்களுடைய பெருமையை உலகத்திற்கு உணர்த்தும் வண்ணமாக இப்ப நடைபெறக்கூடிய அந்த சம்பவம், இந்த பாடல்கள் நாம இன்னைக்கு அனுபவிக்கணும். இந்த பாடல்கள் மூலமா அம்மை எப்படிப்பட்டவள், எப்படியெல்லாம் வருவாள், நமக்கு எப்படி உதவி செய்வாள்ன்றத அப்படியே படம் போட்டு காமிச்ச மாதிரி கொடுத்திருக்கிறார் அழகா. அப்ப இந்த பாடல்கள் மூலமாக நமக்கு உதவுவதற்காகவும் பின்னாடி, அது எந்த நூற்றாண்டுல அவர் வாழ்ந்தார், இப்ப நம்ம 21ஆம் நூற்றாண்டுல வாழ்றோம், இன்றைக்கும்
நாம இந்த அன்னையுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக இங்கே அன்னையின் திருவிளையாடல் என்று கூட சொல்லலாம். இது அந்த திருவிளையாட்டின் மூலமாக நமக்கு தந்த இந்த பாடல்கள் என்று சொல்லலாம். இந்த பாடல்களை தர்றதுக்காகத்தான் அது இவர்கள் மூலமா அப்படியே முழுமையாக அன்னையோடு ஒன்றித்த அந்த நிலையிலே உள்ள முழுக்க ஒன்றி போயிருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள். இப்ப திருமந்திரம் பார்த்தோம். திருமந்திரம் திருமூல தேவநாயனார் இறைவனோடு ஒன்றித்த நிலையிலே அப்ப கூட அவருடைய வாக்காகவே சொல்வார். திரு ஆவடுதுறை இங்கே வந்து இறைவனை வழிபட்டு இறைவியின் அருளால், அங்க உள்ள இறைவியின் அருளால் இந்த திருமந்திர பாமாலையை தந்தேன்னு அவருடைய பாடலே வரும். அப்ப அம்மையின் அருள் பெற்றது. ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கை எடுத்துக்கோங்க. அவருடைய பாடல்கள் எல்லாம் அம்மையை சொல்லி அப்பாவை சொல்றார். அதுக்கு காரணம் அம்மையின் கைகளால் இந்த ஞானப்பாலை உண்ட தன்மை. அதை இப்ப எல்லாருக்கும் சொல்லணும். அப்ப அன்னையின் அருள், அம்மையுடைய அருள், அருள் வீழ்ச்சி, இதெல்லாம் சொல்றதுக்காக தான் இந்த பாக்கள் எல்லாம் வருகிறது, பாடல்கள். இந்த பாடல்கள் மூலமாக அம்மையுடைய அருளை நாமும் புரிந்து கொண்டு இன்றைக்கு வழிபாடு இப்படி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இந்த பாடல் எதுக்காக பாடுறோம்? அதுல கூட ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு இந்த பாடலை பாடுனா, இப்ப இந்த யாரோ ஒருத்தவங்க போட்டுக்கிட்டே வருவாங்க, இந்த பாடலை பாடினால் அந்த குடும்ப கவலையிலிருந்து விடுபட அப்படின்னு அந்த 3வது பாடலுக்கு போடுறாங்க. இந்த பாடல் எல்லா பாடலையும் பாடினாலே எல்லா கவலையும் போகும், அடுத்து உயர் பதவிகளை அடைய. அதெல்லாம் இந்த ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இருக்கட்டும். ஆனா அவர் அதை நினைச்சா பாடினாரு. யோசிச்சு பாருங்க, அந்த முருகிய அன்பு. இப்ப இந்த பார்க்க போற பாடல்லாம் அப்படியே அனுபவத்தை அப்படியே வார்த்தைகளாக்கி வெளியே கொண்டு வர. அவர் அனுபவிச்சத வார்த்தைகளாக அப்படியே வெளியே கொண்டு வர. பாடல்ல சொன்னார், துணையும் தொல்லும் தெய்வமும். அம்மை எப்படியெல்லாம் வர்றான்னு சொன்னார். துணையாக வருகிறாள், தொல்லும் தெய்வமாக வருகிறாள், பெற்ற தாயாக வருகிறாள். இப்படிப்பட்ட அன்னை சுருதிகளின் பனையாக வர. வேதங்கள், இன்னைக்கு வேதங்கள் உணர்த்தாத செய்திகளே இல்லை. உயிர்களாகிய நாம் இப்படி அறவழியில் நடந்தால் மேலான வாழ்வு பெறலாம், மரணமில்லாத நிலை அடையலாம், இறைநிலை அடையலாம் என்றெல்லாம் சொல்வது வேதங்கள். அப்ப அந்த சுருதிகளின் பனையாக, அடுத்து கொழுத்தாக. ஏன்னா சாதாரணமா ஒரு நூல், அதுவும் வேதங்களை படிக்கிறது சாதாரணம் அல்ல. ஆனாலும் கூட வேதங்களை மேலோட்டமாக படிப்பவர்களும் உண்டு, ஆழ்ந்து படிப்பவர்களும் உண்டு, அதனுடைய பொருள் உணர்ந்து படிப்பவர்களும் உண்டு. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் அந்த வேதங்களை சாதாரண கடமா அது கொஞ்சம் தெரிஞ்சா போதும், ஒரு பூசைக்கு, அதாவது இந்த வேள்வி பூசைக்கு இந்த அளவு தெரிஞ்சா போதும். அதே கர்மகாண்டத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வது இன்னைக்கு நம்ம இதுல எல்லாம் படிச்சிருக்கோம். கர்மகாண்டத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டு, வேதத்துல 2 வகையா இருக்கு, கர்மகாண்டம், ஞான காண்டம் இருக்கு. ஞானபாதத்தை ஏத்துக்க மாட்டாங்க, கர்மமே போதும் அப்படி இருந்த தாண்டாவளத்தை விஷயம் எல்லாம் பார்க்கலாம். அப்ப அதுக்குரிய அந்த வேள்வி செய்வதற்குரிய அந்த வேதங்கள், அந்த பகுதிகளை எடுத்துக்கொண்டு அதனை படித்து அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா வேதங்களை நன்றாக ஆராய்ந்து நுணுகி அது சொல்லும் பொருளை உணர்தல் ஒண்ணு, அதன் வழி நடத்தல் ஒண்ணு, இதெல்லாம் இருந்தா எப்படிப்பட்ட மேலான நிலை கிடைக்கும் அப்படின்னு இந்த வர்ற பாட்டுல சொல்றார். அதுக்கு முதல் பாட்டிலேயே அதுக்கு தோற்றுவாயா போட்டார். இந்த அம்மை எப்படிப்பட்டவள், சுருதிகளின் படையாக இருக்கிறாள். அது மேலோட்டமா படிக்கிறவங்களுக்கு அப்படியே அந்த தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு மரம், அதனுடைய கிளைகள் எல்லாம் தெரிவது போல சுருதிகளின் படையாக இருக்கிறாள். நெருங்கி வந்து பார்ப்பவர்களுக்கு கொழுந்தாக இருக்கிறார். ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணுபவர்களுக்கு அந்த வேறாக தெரிகிறார். எல்லாத்தையும் அப்படிப்பட்ட அன்னையை சொல்லி, அன்னையுடைய 4 திரு கரங்களை சொல்லி, பனிமலர் பூங்கனை, கருப்பு சிலை, மென் பாசாங்குசம், கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அப்படின்னார். இப்படிப்பட்ட அன்னையை அறிந்தேன் அப்படின்னார். இப்ப அறிந்தேன் ஆரம்பிக்கிறார். அடுத்த பாடல அறிந்த பாடல்ல அறிந்தனமேன்னாரு.
இப்ப அடுத்த பாடல் ஆரம்பம் அறிந்தேன். ஏனென்றால் பாடல்ல தொடர்ச்சியா என்ன சொன்னார் அப்படின்னா, அம்மை வேதங்களின் வடிவாகவே இருக்கிறார். ஒரு வேதத்தை மரமாக அப்படியே சித்தரித்தால் அதனுடைய பனை கிளைகள், அதனுடைய கொழுந்து, அதனுடைய ஆழமான வேர், அது போல தூரத்திலே இருந்து பார்ப்பவர்களுக்கு பனையாக அந்த மரத்தின் பனை தெரிவது போல, கிளை தெரிவது போல வேதங்களை சாதாரணமாக படிப்பவர்களுக்கு, வேதங்களை படிக்கிறதுல நிறைய முறை இருக்கு, நீங்க பார்த்துக்கிட்டு போனாங்க. அப்ப அதை படிப்பவர்களுக்கு அதனுடைய கிளையாக, அடுத்து நெருங்கி வந்து அப்படியே உணர்ந்து படிப்பவர்களுக்கு கொழுந்தாக, அடுத்தால் போற ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு வேறாக, இப்படியெல்லாம் இருக்கும் அன்னை என்று அந்த முதல் பாடலிலே சொல்லி, அடுத்த பாடலிலே இப்படிப்பட்ட அன்னையை அறிந்தேன் அப்படிங்கிறார். அறிந்தேன் அப்படிங்கிறார். இந்த அறிதல் அப்படின்ற ஒரு சொல் மிக மேலான ஒரு சொல். இன்னைக்கு நம்ம யாராவது ஒருத்தர் ரொம்ப படிச்சிருக்கிறார் அப்படின்னா, PhD வரைக்கும் படிச்சிருக்காங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, இவ்வளோ படிச்சிருக்கீங்களே, நம்ம சாதாரணமா கேட்போம், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படிமோ. படிச்சிருக்கேன் சரி, என்னுடைய லைன்ல எனக்கு தெரியும் அவங்க சொல்றது. இப்ப PhD படிக்க ஒரு இங்கிலீஷ்ல பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அந்த லெவல்ல அவங்களுக்கு அந்த வகையில எல்லாம் தெரியும். அடுத்து இப்ப மேத்ஸ் சப்ஜெக்ட் கேட்டா தெரியுமானா தெரியாது. அப்ப அந்தந்த வகையில அப்ப எவ்வளவு கல்வி அப்படின்றது, கற்றது கை மண் அளவு, அல்லாதது உலகளவு. இது உலகியல் கல்விக்கு மட்டும் அல்ல, எல்லாவற்றிற்கும் உரித்தானது. இப்ப எல்லாவற்றிற்கும் உரித்து அப்படின்னா, இப்ப நூல்களை நம்ம அறநூல்கள், அருள் நூல்கள் 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். அப்ப அந்த காலத்துல எல்லாம் குருகுல வாசம் என்ற மாத்திரத்திலே அறநூல்களை மட்டுமே போதித்தார்கள். அந்த அறநூல் வழியாக அருள் நூலையும் போதித்தார். முதல்ல அறநூல்களை சொல்லி கொடுத்தாங்க. சின்ன வயசுல அந்த அறத்திலே தெளிந்து இருக்கணும். அப்புறம் அருள் நூல்கள். அப்ப அந்த அறநூல்களையும் அருள் நூல்களையும் கற்று தெளிந்தால் இறைவன் எப்படிப்பட்டவன், அந்த இறை வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், இதெல்லாம் நம்ம நன்றாக உணர்ந்த பெருமக்கள் இருந்தார். ஆனா இன்றைக்கு கல்வி அப்படின்றது உடல் சார்ந்த கல்வியாக, உயிர் சார்ந்த கல்வி இல்லாமல் உடல் சார்ந்த கல்வியாக இன்றைக்கு அமைந்துள்ளது. அப்ப அந்த உடல் சார்ந்த கல்வி என்பது, உடல் சார்ந்ததுன்னா எது, உலகம் சார்ந்த கல்வியா. அப்ப அந்த உலக பொருளை அறியும் வண்ணமாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த உள்ளம் உயிர் சார்ந்த கல்வி என்பது அறவழியாக, அருள் வழியாக. இந்த அபிராமிப்பட்டர் போன பாடலில வேதங்களை பற்றி மிக தெளிவாக எடுத்து உரைத்தார். வேதங்கள் அறத்தை எடுத்து ஓதுகிறது, அதோடு அருளாகிய இறைவன் இப்படிப்பட்டவன் என்பதையும் எடுத்து. அப்ப அந்த வேதத்தை இவர் அபிராமிப்பட்டர் ஒரு அந்தன குலத்தை சேர்ந்தவர். அதனால் வேதத்தை நன்றாக கற்று உணர்ந்தவர். இப்ப இவருடைய வாக்கு அறிந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். நாம இன்னைக்கு உலகியல் கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கும் இந்த காலத்திலே யாராவது அறிந்தேன் என்று சொல்ல முடியுமா என்றால் ஒரு காலம் முடியாது. இதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. இப்ப அறநூல்கள் அருநூல்கள் அப்படின்னு பார்த்தாலுமே அறநூல்கள் இருக்கு நம்ம நாட்டுல, அப்படி ஒரு கொட்டி கொட்டி கிடக்கு. படிக்கிறதுக்கு இந்த பிறவியில நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் முடியாது, அவ்வளவு நூல்கள் இருக்கு. அறநூல்கள் ஒரு பக்கம், அருள் நூல்கள் ஒரு பக்கம் இருக்கு. இந்த அறம் அப்படி சார்ந்தது அப்படின்னா, இப்ப திருக்குறள் அப்படின்னா அது அறநூல் தான். அறத்தை வலியுறுத்துதல். இன்னைக்கு திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னா ரொம்ப 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 குறைந்து கொண்டே வருகிறது, ரொம்ப குறைந்து. ஒரு காலத்துல பள்ளிக்கூடத்துல எல்லாம் அந்த திருக்குறளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வைத்தார்கள். ஏனென்றால் அறத்தை முதலில் கற்க வேண்டும், அந்த அற வழியில நின்றால்தான் அருளை அடைய முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாங்க. இப்ப அந்த நூல்களே இவ்வளவு இருந்தாலும் நாம கற்கக்கூடியது மிக மிக சொற்பமானது,
ரொம்ப சிறிய அளவிலே அமைந்து உள்ளது. இப்ப வேதத்தை கற்றல் அப்படின்றது நம் போன்றவங்களுக்கு சாத்தியம் இல்லை. இப்ப அந்தணர்களுக்கு ஓரளவுக்கு தான். அந்தணர்களையும் வேதத்தை படிச்சாலும் எத்தனை பேர் பொருளோடு அறிந்திருக்கிறார்கள்னா ரொம்ப அதுலயும் அந்தணர்கள்லயே வேதத்தை படிக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம அப்பவே பார்த்தோம் கர்மகாண்டம், அந்த வேள்வி செய்வதற்குரிய அந்த ஸ்லோகங்கள், அந்த மந்திரங்கள், வேத மந்திரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கு அது தேவைப்படுது அந்த வேள்வி செய்வதற்கு. அதனால அந்த அளவுல நின்றுவாங்க. ஆனா முழுமையாக தெரிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அதுல படிக்கிறவங்க ரொம்ப குறைவு. அதுலயும் ஆழ்ந்து, அதனாலதான் அந்த துருதிகளின் பனையும் பதிக்கொண்ட வேறும் அப்படின்னா, வேறுனா ஆராய்ச்சி பண்ணும், அவருடைய பொருளை உணர்ந்து அறிதல். இப்ப அபிராமிப்பட்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அந்த வேதங்களை நன்றாக உணர்ந்தவராக, அறிந்து உணர்ந்தவராக. அதைத்தான் அறிந்தே எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே என்று சொல்றார். இந்த இடத்துல அறிந்தேன் என்ற மாத்திரத்தில் இவர் அறிந்தது எவரும் அறியா மறையை. அந்த அறிந்தேன் என்ற ஒரு சொல்ல தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, எவரும் அறியா மறையை அறிந்தேன் அப்படின்னு ஒரு கொண்டு குட்டி எடுத்துக்கலாம். அப்ப யாராலும் பெருக்க முடியாது. ஆனா வேதங்களை முழுமையாக எல்லாரும் கற்றார்களானா ஒரு சிலர் பட்டியல் போட்டு சொல்லலாம் இன்றைக்கும். அதுக்கு கூட இந்த திண்டுக்கல்ல இருந்து ஒரு ஆதீனம் சொன்னார், 14 வருடங்கள் தொடர்ச்சியாக குருவின் மூலமாக, குருவுடைய காலடியில இருந்து கற்றால் ஒரு வேதத்தை கற்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்படி கற்றவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பட்டம் ஸ்ரீலஸ்ரீ அப்படின்ற ஒரு பட்டமும் உண்டு அப்படின்றதெல்லாம் விளக்கமா சொன்னாங்க. அப்ப அந்த அளவுல ஆழ்ந்து அதுலயும் கூட இன்னும் ஆராய்ச்சியா நுணுகி கற்றல் அப்படின்றது இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றார்? அறிந்தே எவரும் அறியா மறையை அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார். அடுத்தாப்புல இந்த வேதத்தை அறிந்து கொண்டதால் என்ன பயன்? அடுத்த வார்த்தை சொல்ற, வேதத்தை அறிந்து கொண்டதால் அம்மையை பற்றி அறிந்து கொண்டது அப்படின்னு ஒரு வார்த்தை ஈஸியா சொல்லலாம். அவர் அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? அறிந்து கொண்டு செறிந்தே உனது திருவடி. இன்றைக்கு ஆன்மா என்ற ஒரு சொல், வியாபகம் என்ற ஒரு பொருள். ஆன்மா என்ற ஒரு சொல்லுக்கே வியாபகம் என்ற ஒரு பொருள். இப்ப வியாபகம் என்பது ஒரு இடத்தில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் ஒரு சேர அறியும் அறிவு. இதுதான் வியாபகத்தன்மை, எல்லாவற்றிலும் நிறைந்திருத்தல், அறியும் தன்மை அப்படின்னு. இறைவன் பெரு வியாபகம், எல்லாவற்றையும் ஒரு சேர அறிகிறார். நாம பசுக்களாகினா இப்ப உடல் கொண்டு இருக்கோம். இப்ப உடம்போடு கூடிய நிலையிலே ஐம்புலன் அறிவு, அந்த ஐம்புலன்கள் வாயிலாக, பொறிகள் வாயிலாக இந்த புலப்படுத்தும் தன்மையை கொண்ட புலன்கள் மூலமாக அறியும் அறிவு. அதுலயும் ஒரு புலன் கொண்டு, ஒரு பொறி கொண்டு, ஒரு புலன் கொண்டு ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே அறியும் அறிவு நம்முடைய உயிருக்கு இன்றைக்கு. அதுக்கு காரணம் அந்த மலம், அறியாமை என்ற ஆணவ மலம் இந்த அறிவை பற்றி கொண்டு இருப்பதால் ஒரு நேரத்தில் ஒரு புலம் கொண்டு ஒன்றை மட்டுமே அறியும் அறிவு. இதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்போ இதே ஆன்மா இந்த அறநூல்களையும் அருள் நூல்களையும் நன்றாக கற்று ஓதி உணர்ந்து அதன் வழி நடந்து, அது ரொம்ப முக்கியம். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையான் இல அப்படிப்பார் வள்ளுவன். நல்லா ஓதி உணர்ந்து பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்க. அப்ப அந்த வழியில செல்லாத மக்கள் முட்டாள் அப்படிம்பார். அது நன்றாக தெரிகிறது. அந்த அருள் வழி, அந்த அற வழி நன்றாக தெரிகிறது. நன்றாக படித்தாக்கு அது நன்றாக தெரிந்தும் அந்த வழியில் நில்லாத நிலை. அப்ப அப்படியே இருக்கக்கூடாது. அப்ப நன்றாக அதனை உணர்ந்து அந்த நெறியிலே நிற்றல். இப்ப நம்ம
திருமுறைகளை நல்ல தலைமேல் கொண்டு வழிபாடு செய்கிறோம், படிக்கிறோம், பொருளை உணர்றோம், அந்த வழியில நிற்கிறோமா அதை மட்டும் ஒரு நிமிஷம் பார்க்கணும். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள் தோறும். எவ்வளவு ஒரு அருமையான ஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கு. வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த, வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த. இந்த நிலையில நம்ம இருந்தா பந்த முற்று அஞ்ச உதைப்பன அஞ்சு. அப்ப இந்த பின்னாடி இது பயன், முன்னாடி நாம எப்படி நிக்கணும், எப்படி வழிபடணும், எப்படி நிக்கணும், அதை எவ்வளவு அழகா பட்டியல் போட்டு சொல்றார். அவருடைய பாக்கள் எல்லாமே இப்ப ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி 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 என்று வழிபாடு செய்யக்கூடிய நாம் அந்த வழியில் நிற்கிறோமா? இதுதான் ஓதி உணர்ந்து பிற குறைத்தும் தான் அடங்கா பேரு. இந்த நேரத்துல இப்ப ஆன்மா ஒரு உடம்போடு, இந்த அறியாமை என்ற ஒரு பொருள் ஆணவ மலத்தோடு கூடியிருக்கும் ஆன்மா ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டுமே அறியக்கூடியது. இது ஆன்மாவுடைய இயல்பு கிடையாது. மலத்தோடு கூடி இருந்து ஒன்றையும் அறியா நிலை இருக்கு. அப்ப உண்மையிலே ஆன்மான்றது வியாபகம், எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மை, அறிவு பொருள் ஆன்மா. அப்ப இதனை உணர்ந்து அப்ப நான் ஒரு அறிவு பொருள், அப்ப நான் ஒரு அறிவு பொருள் என்பதை எப்போது உணர்கிறது? எப்போது இதுக்கு ஒரு பக்குவ நிலை, இந்த நூல்களை எல்லாம் கற்று, அற நூல்களையும் அருள் நூல்களையும் கற்று 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 எது உண்மை எது பொய் என்பதை தெரிந்து இந்த பொய்யிலிருந்து நீங்கி உண்மையை பற்றி கொண்டு உண்மை வழி நின்று இறை அருளோடு கூடி, இந்த இறை அருள்தான் சக்தி நிற்பார். இறைவனை ஒப்பு மலைபெறி பாவம் சக்தி நிற்பார் இந்த இறை அருளோடு. அப்ப இறைவனே குருவாக வந்த அந்த நிலை இது, அந்த சத்தினி பாத வீழ்ச்சியில்தான் குருவாக வந்து என்னையும் உணர்த்தி, தன்னையும் உணர்த்தி, என்னையும் நான் யார் என்பதை உணர்த்துகிறார், தன்னையும் உணர்த்தி, இறைவன் எனக்குள் இருந்து செயல்படுகிறான் என்பதையும் உணர்த்தி, இதையெல்லாம் அறிந்தேன். இப்ப இந்த அறிவு முதல்ல அறிந்தேன் பார்த்தோம். இப்ப அவர் சொல்றார் அறிந்தேன், எவரும் அறியா மறையை அறிந்தேன். அப்ப அந்த வேதங்கள் அறமாக அருளாக எடுத்து சொல்வதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு அதனால் செறிந்தே உனது திருவடிக்கு. அப்ப இந்த திருவடி என்பது, திருவடியில் சாதல் என்பது ஆன்மாவுக்கு வியாபக அறிவு. என்றைக்கு ஆன்மா இந்த திருவடியை சார்ந்ததோ அன்றைக்கு இந்த ஆன்மா அடைவது வியாபக உறுப்பு, வியாபக அறிவு. இவர் சொன்ன அறிந்தேன் என்ற அந்த ஒரு சொல் எப்படிப்பட்டது என்று நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடலாம். சாதாரண நம்ம அறிந்தேன் என்று உலகியல்ல சொல்லும் போது சின்ன குழந்தை பிறந்த மாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும் போது முதல்ல தாய் அந்த குழந்தைக்கு குருவாக ஆசிரியையாக மாறி சொல்லிக் கொடுப்பார். இவர் உன் தந்தை, நான் உன் தாய், அம்மா அப்பா சொல்லு, தாத்தா பாட்டி, இப்படி எல்லாம் உலகத்து உறவுகளை எல்லாம் எடுத்து எடுத்து சொல்வார். அதன் பின்பாக கொஞ்சம் வளர்ந்த பிறகு இங்கே தெய்வத்தை காண்பிப்பார். தெய்வத்தோடு நின்று விடாது குருகுலத்தில் சேர்த்து குருவை அடையும் வண்ணமாக அந்த குரு மூலமாக உலகத்து பொருளை எல்லாம் அறியும் வண்ணம். உலகத்து பொருளை அறியும் போதே அந்த குரு உணர்த்திவர், இந்த உலகம் எல்லாம் பொய்யான பொருள், நிலையிட்டார். அப்ப அந்த குரு மூலமாக பொய்யை உணர்ந்து, பொய்யிலிருந்து நீங்கி மெய்யை உணர்ந்து, அப்ப இறைவனை உணரும் தன்மையை அடைதல், இதுதான் உண்மையாக அறிந்தேன். அப்ப அந்த மெய்யை உணர ஆரம்பித்த ஆன்மா அந்த வழியிலே நிற்கும் போது இறை அருளை பெறுதல். இந்த அபிராமிப்பட்டர் முழுமையாக அந்த அம்மையின் அருளை பெற்றார், திருவடி சார்ந்தார். அந்த திருவடி சார்ந்ததால் எல்லாவற்றையும் அறியும் தன்மையை உணர்ந்தார்.
அதைத்தான் சொன்னார். அறிந்தே எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு யாராலும் நெருங்க முடியாத ஆழ்ந்து ஆராய்ந்து நெருங்க வேண்டிய ஒரு பொருள் வேதம். அதனை அங்கே அறிந்து கொண்டு, அதுவும் அம்மையுடைய அருளால் அறிந்து கொண்டு, அது எதை சொல்கிறது? உன்னுடைய திருவடி இன்பம்தான் மெய், இதுதான் எல்லாம் அறியும் அறிவு என்பதை உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு செறிந்தேன். செறிதல் என்பதை அப்படி பொருந்தி நிற்றல். பொருந்தி நிற்றல், நீ வேறு நான் வேறு அல்ல என்ற நிலையிலே இந்த ஆன்மாக்களுடைய அறிவானது இந்த இறைவன் அம்மையின் திருவடியில் கொண்டது போட்டுறது. அவ்வளவுதான் போட்டுறது. அதான் செறிதல். நான் ஒரு பொருள் அல்ல, எல்லாம் உன் அறிவு. உன் அறிவு மூலமாக என் அறிவு இங்கே விளங்குகிறது. அப்ப நம்முடைய அறிவை வச்சு பார்க்கிறோமா, அம்மையுடைய அறிவை வச்சு பார்க்கிறோமா? செறிந்தேன் உனது திருவடிக்கே அறிந்தேன். இப்ப இத கொண்டு வந்துட்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே அப்படி முதல்ல கொண்டு வந்துட்டு அறிந்தேன். அப்ப அந்த திருவடியினால் அறியும் அறிவு, இந்த அறிவுதான் வியாபக அறிவு. நீங்க இப்போ இந்த ஒரு கான்செப்ட வச்சுட்டு சேக்கிழார் பெருமான், இந்த அருளாளர்கள் எல்லாரையுமே நீங்க எடுக்கலாம், எல்லாரையும் எடுக்கலாம். சேக்கிழார் பெருமான் அவர் செய்த அந்த நூல் திருத்தொண்டர் புராணம், ஒரு அமைச்சராக இருந்தவர். அவங்க அப்பாவும் அமைச்சர். அப்ப நல்ல சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள். இவர் இந்த தில்லையில உட்கார்ந்து திருத்தொண்டர் புராணத்தை தாங்களே பாட வேண்டும் என்று அனபாய சோழ மன்னன் கேட்டுக்கொண்ட போது இங்க பாட வர்றார். இருந்த இடத்துலதான் இருக்கிறார், எங்கேயும் இவர் போகல. சோழ நாட்டுல நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் எடுத்து சொல்றார். ஒவ்வொரு நாயன்மார் அருளாளர்களை பத்தி எடுத்து சொல்றார். 2-3 நாயன்மார்களை எடுத்து சொல்றார். எந்த இடத்துக்காக போனாரானா போகல, தில்லையிலதான் உட்கார்ந்துருக்கார். இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அவர்கள் வாழ்ந்த தலத்தையும் அவர்கள் வாழ்ந்த நிலையையும் அருளால் கண்டு கொண்டு, ஏனென்றால் இவர் இருப்பது தில்லை ஊரில் அல்ல, கூத்த பெருமானின் திருவடியிலே. அதனாலதான் உலகலாம் என்று இறைவனை எடுத்து கொடுக்க அவர் பாடியது அந்த தூக்கிய திருவடி, குஞ்சித பாதத்தில். அப்ப அந்த திருவடி நீழலில் அமர்ந்த தூக்கிய திருவடி, தூக்கிய திருவடி என்பது இடது பாதம், அம்மைக்கே உரியது. அந்த திருவடி நீழலில் அமர்ந்து கொண்டு வியாபக உணர்வை அடைந்து, இந்த நிலைதாங்க மேலான ஒன்று. எல்லா இடத்துல இருக்க இவர் என்னவோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அப்படியே அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அனுபவிச்சு. இன்னைக்கு எரிபத்த நாயனாருடைய குருபூச்சி நேர இருக்கிறவங்க, வீட்டுல நூல் இருக்கிறவங்க, 12ஆம் திருமுறை வீட்டுல இருக்கிறவங்க அதை எடுத்து படிச்சு பாருங்க. கருவூர் என்ற இந்த ஊரிலே வாழ்ந்தவர் சிவகாமி ஆண்டார். அது இந்த புரட்டாசி மாதம் நவமி திதி அன்றைக்கு நடந்த அந்த சம்பவம். அது அப்படியே அழகா வரிசையா பட்டியல் போட்டு சொல்றார். இருக்கிறது இவர் தில்லையில. எவ்வளவு அழகாக அது இறைவன் மீது கொண்ட அன்பு. அந்த எரிபத்த நாயனார் அப்படியே சாமி சொல்றார், அன்பின் மிக்கி அப்படிம்பார். அப்ப அந்த அன்பு முருகிய அன்பு, அதை அப்படியே அழகா செய்யுள் பாக்களாக எடுத்து சொல்லும் பாங்கு சேக்கிழார் பெருமான். இதற்கு எப்படி வந்தது? திருவடி நிழல். அதில் இருந்ததால் அறிதல். அந்த அறிந்தேன் அப்படி நிலையில்தான் இந்த அபிராமி பட்டரும் அறிந்தேன் அப்படின்னு சொல்லி எப்படி அறிகிறார்? செறிந்தேன் உனது திருவடிக்கே அதனால் அறிந்தேன். எதை அறிந்தேன்? எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு. அந்த மறைகள், யாராலும் அறிய முடியாத மறைகள், வேதங்கள் எதை சொல்லிய உன் திருவடி பெருமையைத்தான் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றன. அந்த திருவடி பெருமையை உணர்ந்து அதிலே செறிந்து இருந்தேன். கற்றதனால் ஆய பயன் என் கொல் பால் அறிவன் நற்றாள் தொழார் எனின்.
அதற்கு ஏற்றாற் போல அறிய வேண்டிய பொருள் எது என்றால் திருவடியே. அதனாலதான் நீங்க எந்த பாடலை எடுங்க, பிரேம திருமுறையில நிறைய பாடல், அதுல திருவடி தாண்டகம்னே போட்டிருக்கார். தாண்டக வேந்தரா அப்பர் பெருமான் திருவடி தாண்டகம் போட்டிருக்கார். ஞானசம்பந்த பெருமான் பாடலாகட்டும், எந்த பாடல் நம்ம முதல்ல எல்லா பாட்டுக்கும் முதல்ல ஒரு பாட்டை பாடுவோம். 5 கரத்தனை அனைத்து புந்தியில் வைத்து அடி போற்று. அப்ப திருவடி, திருவடி திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த திருவடியில் ஒன்றுதல், அதுதான் ஆன்மாவின் வியாபக அறிவை பெறுதல் அப்படின்றத ரொம்ப அழகான ஒரு பட்டியல் போட்டு நமக்கெல்லாம் அபிராமிப்பட்ட எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. திருவடிக்கே சென்றே என்பதாக. அடுத்து சொல்றாரு, நம்முடைய நாட்டுல நிறைய ஞானிகள் யோகிகள் எத்தனை எத்தனை பேர், எத்தனையோ பேர் ஞானிகள். இன்னைக்கு அந்த சமயாச்சாரியார்கள், சந்தனாச்சாரியார்கள், அது போகவும் எத்தனையோ பேர், இந்த அருணகிரி பெருமானார், வள்ளலார், தாய்மான சுவாமிகள், இப்படி எத்தனையோ பேர் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகி இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பர்கள். அப்படிப்பட்ட அருளாளர்களுடைய வரிசையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அத்தனை பேரும் இறைவனுடைய திருவடி இன்பத்தை அனுபவித்தவர்கள். திருவடி இன்பத்தை அனுபவித்தவர்கள். மாணிக்கவாசகர் அவருடைய பாடல்ல எத்தனை இடங்கள்ல அந்த திருவடி, அதிலிருந்து வழியக்கூடிய தேன், அத கோத்தும்பிலாம் அவ்வளவு அழகா சொல்வார். கோத்தும்பி ஆன்மாவைத்தான் இந்த கோத்தும்பியாக சொல்லி எங்கெங்கயோ போறையே இங்க வழியிற இன்பத்தை அனுபவி என்பதாக அங்கே சொல்வார். அந்த திருவடி இன்பத்தை அடைய வேண்டும் என்பதை அருளாளனுடைய வாக்காக இங்கே சொல்வது போல நமக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளாக சொல்லி, உனது திருவடிக்கே அடுத்த வார்த்தையை போடுறார். அந்த ஏகாரத்தோடு போறார். உனது திருவடிக்கே அப்படின்னு போட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்ல வர்றார்? முதல் 2 வரியில அந்த திருவடியினால் நாம் அடையும் பயனையே சேர்த்து சொல்லிட்டார். அந்த வியாபக அறிவு நாம் பெறலாம் அப்படின்றத சொல்லிட்டார். அடுத்தாப்புல அந்த திருவடியை விட்டு பிரியாம இருக்கணும், அதையும் அடுத்தாப்புல சொல்றார். ஏன்னா அந்த திருவடியில இருக்கும் போதே இந்த உலக மயக்கம், அதாவது இதுக்கு நமக்கு மல வாசனை அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் ரொம்ப அழகா சொல்றோம். அந்த வாசனை எட்டிடக்கூடாது. இவ்வளவு நாள் அதை அனுபவிச்சமே வந்துடக்கூடாது. அதுக்காக திரும்ப அடுத்து என்ன சொல்றாரு? திருவடி இன்பத்தை அனுபவித்த அருளாளர்கள் அதை விட்டு பிரியக்கூடாது. அதுக்கு ஒரு வார்த்தை தர பாருங்க, திருவே உனது திருவடிக்கே. திருவடிக்கேன்றது ஏகாரம். இந்த திருவடிக்கே எப்படி இருக்கா? அடுத்தாப்புல ஒரு அடைமொழி, அம்மைக்கு அடைமொழி திருவே என்கிறார். திருவே, திரு என்றால் மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இங்க மகாலட்சுமியை அப்படின்ற ஒரு நாமாவளியே நமக்கு வந்திருக்கிறது. இன்னொன்று 13 வயது பெண்ணாக இருந்து அருள் பாலிப்பவள் என்பதும் அந்த திருவே. திருன்ற ஒரு சொல்லுக்கு 16 வகையான பொருளும் உண்டு. அதுல மகாலட்சுமி என்ற ஒரு பொருளும் உண்டு. திருமாலின் வலது பார்வில் இருந்து கொண்டு அந்த திருமாலின் சக்தியாக இருப்பவள், காத்தல் தொழிலை செய்யும் திருமாலுக்கு உரிய சக்தியாக இருப்பவள் இந்த திரு ஆனவள் அப்படின்றது. அப்ப எல்லா செல்வங்கள், செல்வம் சொன்னா பணம் மட்டும் இல்ல, 16 பேர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 16 பேர்கள் அப்ப இன்றைக்கு உலகில் வாழக்கூடிய வாழ்க்கையிலே முழுமையாக உயர்ந்த நிலையிலே நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த அம்மைதானே நமக்கு அருள்மொழிய வருகிறார். அதனால் திருவே, அம்மையுடைய அருள் கடாட்சம் பெற்றவர்கள் தான் எல்லா வகையிலும் உயர்ந்த நிலையிலே இன்றைக்கு இருக்கிறார்கள். அதனால் அடுத்து சொல்ல வராது உன்னுடைய திருவடிக்கே அப்படின்னு ஒரு சின்ன கமாவை போட்டுட்டு திருவே அப்படி சொல்லி விழித்து ஒரு வெளியாக கொள்வார். திருவே, அம்மையே, அந்த மகாலட்சுமி தாயே, பெரும் பொருளாக இருப்பவளே, 16 பேர்களையும் தருபவளே,
என் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையில் என்னை உயர்த்தி வைப்பவளே, பெரு வியாபக அறிவை எனக்கு தந்தவளே, என் அறியாமையை நீக்கியவளே என்றெல்லாம் பொருளாக திருவே என்று ஒரு விழியாக எடுத்து சொல்லி பக்கத்துல ஒரு சின்ன கமா போட்டுக்காங்க, திருவே என்று விழித்து வெறுவி பிரிந்தேன். வெறுவி, இந்த வெறுவின்றத அண்டர்லைன் பண்ணிப்போம். வெறுவுதல் என்றால் அச்சம் கொள்ளுதல். அம்மா உன்னுடைய திருவடியிலேயே நான் இருக்கிறேன், திருவடியை விட்டு பிரியாம இருக்கேன், அதனால இவ்வளவு அறிவு அறிந்தேன், யாராலையும் அறிய முடியாத பொக்கிஷமாக உள்ள உன்னுடைய வேதங்கள் மறைகள் அதனுடைய பொருள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டேன், வியாபக அறிவை பெற்றேன் என்றெல்லாம் சொல்லி திருவே என்று சொல்லி அம்மையை விழித்து அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார், வெறுவி பிரிந்தேன் அப்படிங்கிறார். இந்த வெறுவுதல் அப்படின்னா வெறுண்டு ஓடுதல் அப்படின்னா அச்சம் கொண்டு, அச்சம் கொண்டு அப்படியே மறி ஓடுறது, ஏப்ப வெறுண்டு ஓடுதுப்பா பிடி அப்படிம்பாங்க இல்லையா, அந்த வெறுவி பிரிந்தேன், அச்சம் கொண்டு பிரிந்தேன். எதை பார்த்து அச்சம் கொண்டேன்? மாணிக்க வாசகனுடைய திருவாசகத்தை எடுத்துப்பார், 35வது பகுதி. இது முடிஞ்சோடனே அந்த ஒரு அச்சப்பத்து 35 அதை எடுத்துப்பார். புற்றிவாள் அறவும் அஞ்சே, பொய்யதம் மெய்யும் அஞ்சே, கற்றைவார் சடையம் அண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி, மற்றுமோ தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம் பெருமார்க்கு அற்று இல்லாதவரை கண்டால் அம்மா நான் அஞ்சுமாறு. பேர்பட்ட பெருமை கொண்ட இறைவன் அவனுடைய திருவடிய பற்றி கொண்டு வாழ்வதை விட்டு அவர் இல்ல வேற தெய்வங்களை தேடி போறாங்க பாருங்க, அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, அவங்ககிட்ட வரப்பட்டேன். அம்மா நான் அஞ்சுமாறு. புற்றுல இருக்கிற பாம்பு வந்தா கூட பயப்பட மாட்டேன். எவ்வளவு ஒரு அருமையான பாட்டு அந்த 35வது பதியம். அதுல ஒவ்வொரு 10 பாடல்கள் இருக்கு, அத படிச்சு பாருங்க, அவ்வளவு அருமையாக. அப்ப அஞ்சுதல் என்றால் என்ன? அதுவும் வெறுவி பிரித்தல். வெறுப்பு அப்படின்னா அச்சம் கொண்டு பிரிந்தே என்கிறார். யாரை கண்டு பிரிக்கிறார் என்றால், திருவே வெறுவி பிரிந்தேன் நீ அன்பர் பெருமை எண்ணாத. நீ அன்பர் பெருமை, அன்பர் என்றால் அடியவர்கள் அம்மையின் மீது கொண்ட அன்பு முழுகிய நிலையில் இருக்கும் அடியவர்கள், அவர்களுடைய பெருமையை எண்ணாதவர்கள், அவர்களை பார்த்த மாத்திரத்திலே வெறுவி பிரிந்து. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. அதாவது அடியவர்களுடைய பெருமையை உணர வேண்டும் என்பதை சொல்வதற்காக, அம்மா உன்னுடைய பெருமையை எண்ணாத, உன்னை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய அல்லது உன்னுடைய மேலான தன்மையை அடைய முடியாத, அதான் அன்பர் பெருமை. ஏன்னா அன்பர்கள் என்பவர் சதா காலம் உன்னையே புகழ்ந்து கொண்டு இருப்பவர்கள். அவர்களுடைய பெருமை என்னவென்று தெரியாதவர்கள் யார் என்றால், உன்னுடைய பெருமையை தெரியாதவன், அம்மையுடைய பெருமையை தெரியாது. அப்ப அடியவர்களுடைய பெருமை அளவு கடந்தது என்பதை இங்க எவ்வளவு அழகா எடுத்துக்கிறார். அப்படிப்பட்டவர்களை கண்டால் நான் அச்சம் கொண்டு பிரிந்து விடுவேன், வெறுவி பிரிந்தேன், அவர்களை கண்ட மாத்திரத்திலே வெறுவிப்பு. அப்ப அடியவருடைய பெருமையை எவ்வளவு உயர்வாக சொல்கிறார், அவ்வளவு பெரிய உயர்வு. ஏனென்றால் அடியவர்கள் என்பவர்கள் நடமாடும் இறைவன், சங்கமம். இறைவன் 3 இடங்கள்ல இருக்கிறான் நம்ம பார்க்கிறோம், உருவாக, லிங்கமாக, சங்கமமாக. சதா காலம் இறை உணர்வு. இப்ப அபிராமிப்பட்டவர் எப்படிப்பட்டவர்? சதா காலமும் அம்மையை மனதிற்குள் தியானித்துக் கொண்டே இருப்பார். இதுதான் அடியவர்களுடைய இலக்கணம். அடியவர்களுக்கு ஒரு 10 இலக்கணம் சொல்லியிருக்காங்க. ஆண்டவனுக்கு இலக்கணம் இருக்கு, குருவுக்கு இலக்கணம் இருக்கு, அடியவர்களுக்கும் இலக்கணம் இருக்கு. அப்ப அடியவர்களுக்குரிய
இலக்கணம் 10 கொல்லாம் அப்படின்னு அவரே சொல்றாரு. 10. அந்த 10ல மிக மேலானது எது என்றால் சதா காலமும் என்னுடைய திருவடியை தன்னுடைய உயிர் அறிவிலே பதித்து, உள்ளத்திலே சொல்லிக்கலாம். ஏன்னா உள்ளம் என்பது உயிர் அறிவாக இங்கே கொள்ளப்படும். அப்படிப்பட்ட உயிர் அறிவிலே பதித்து சதா காலமும் பூசித்துக் கொண்டே இருப்பார். இதாக பூசி சதா காலமும் பூசிட்டுக்கிட்டு இருப்பான். வெளியே பார்க்க நம்மள மாதிரி தெரிவாங்க, நாம நடக்கிற மாதிரி நாம பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பூசை ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அன்பர்கள். இதுக்கு காரணம் இந்த அன்பர்னு ஒரு வார்த்தையை போட்டார். அன்பர். அப்ப அடியவர்கள் அப்படின்னா யாரு? அன்பர்கள் என்றால் யாருன்னா திருவடியை வணங்கி 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 இறைவன் மீது கொண்ட பக்தி முருகி அன்பாக, அப்படி அந்த அன்பு முருகிய நிலை கூடும் அன்பினில் கும்பிடுதலே அன்றி. அடியவர் பெருமக்களுக்கு சொல்லக்கூடியது. அவங்க அப்படிதான் கேட்டாங்க. அப்ப அந்த அன்பு என்பது பக்தின்றது முதல் நிலை, அன்பு என்பது முருகிய நிலை. அதனாலதான் இதுல அன்பர், நின் அன்பர், உன்னுடைய திருவடியே சதா காலமும் நினைந்து உருகக்கூடிய அன்பர் பெருமையை எண்ணாத, அவங்களுக்கு தெரியல திருவடி, அந்த சதா காலமும் திருவடியே வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுடைய பெருமை அவர்களுக்கு தெரியல. அதை எண்ணாத அவர்களை விட்டு எப்படி பிரிந்தேன்னா வெறுதி பிரிந்தேன். சும்மா பிரியல, பயந்து போய் ஐயோ அவங்க கிட்ட போனாக்கோ. இப்பவும் நம்ம பாருங்க, சத்சங்கத்தோடு இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு சத்சங்கம் நடக்கும். இறை வழிபாட்டுல நல்லா பாடிக்கிட்டு இருப்போம். அப்ப அந்த நேரத்துல 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த நேரத்துல வேற சிந்தனையே வராது. வீட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கும், வந்திருப்போம். வந்தா இங்க உட்கார்ந்து பாட ஆரம்பிக்கும் போது இந்த நினைவிலேயே இருப்போம், வீட்டு சிந்தனை வராது. இது முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த சிந்தனை பற்றி. அப்ப அந்த ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அப்படியே இறை சிந்தனையில, ஒரு 2 மணி நேரம் இறை சிந்தனையில இருக்கிறதுக்கே நமக்கு இவ்வளவு இன்பம் என்றால் சத்தா காலமும் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய நிலை எப்படி இருக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியுதா? அப்படிப்பட்ட அன்பர் அவர்கள்தான் உண்மையான அடியவர்கள். சதா காலமும் இறைவனை வைத்து திருவடியை உள்ளத்திற்குள் வைத்து வழிபடக்கூடிய அடியவர்கள். அது எங்க? உள்ளத்திற்குள்ளே, சதா உள்ளுக்குள்ளே பூஜை நடக்கும். அப்படிப்பட்ட அன்பர்களின் பெருமை எண்ணாத, அவருடைய பெருமை எப்படிப்பட்டது, அடியவர்களுடைய பெருமையை சொல்லவும் முடியுமோ பாரு. இவங்களுடைய பெருமையை சாதாரண சொல்ல முடியுமா அப்படிம்பார். அதுலதான் நம்ம பெரிய புராணம் படிக்கும் போதுதான் அதெல்லாம் புரியும். பெரியவர்களின் புராணம் சாதாரணமா சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பெரியவர்களின் புராணம். இதை சொல்வதற்கு என்னுடைய சாரூபமே இறங்கி வந்தது. யாராலும் இவருடைய பெருமையை எடுத்து சொல்ல முடியாது என்று சொல்வார். அப்படிப்பட்ட அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால், அல்ல வார்த்தை கரும நெஞ்சு. கர்மம் என்றால் கண்மம், நெஞ்சு என்றால் இங்கே உயிர். கரும நெஞ்சால் என்றால் என்னுடைய வினையின் காரணமாக, என்னுடைய வினைக்கு ஏற்றாற் போலதானே இன்னைக்கு நடக்குது எல்லாமே. கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், நல்ல விஷயத்தை கேட்கணும், எல்லாம் நான் நினைக்கத்தாங்க செய்கிறேன். ஆனா என்னவோ போகணும்னு நினைச்சு வரும்போது ஏதோ ஒரு தடை வந்துடும். அப்ப செல்ல விடாத தடைக்கு காரணம் என்னுடைய வினை. அப்ப நல்வினை கூட்டி வைத்தால்தான் இறை வழிபாடு, இறை சிந்தனை. சரி, கோயிலுக்கு தான் போகல, மனசுக்குள்ளையாவது வழிபாடு செஞ்சா நல்லதுன்னாங்களே, அந்த மனசுக்குள்ளையாவது நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு கொண்டு வந்தா ஒரு எண்ணம், ஒரு நாமம் அல்லது ஒரு பாடல் படிக்கிறதுக்குள்ள இங்க 10,000 கேள்வி இங்க கேட்டுட்டு வெளியே ஆழ்ந்து ஒரு பாடல் பாடி எப்ப படிச்சிடலாம் நினைச்சேன், முடிச்சிடலாம் நினைச்சேன், அதுக்குள்ள இங்க ஒரு பொண்ணு இங்க ஒரு ஆடு இப்படி வந்துட்டு எல்லாம் தடைகளாக வந்தது. அப்ப இந்த இடத்துல கரும நெஞ்சு என்றார் என்னுடைய வினைக்கு ஈடாக. அப்ப அந்த அடியோருடைய பெருமையையும் எண்ணாத நிலை என்பதும் இந்த கரும நெஞ்சால். இவ்வளவுதான். இதை நல்லா கொண்டு கூட்டி வச்சுக்கோங்க. அப்ப இன்றைக்கு அடியோருடைய பெருமையெல்லாம் நாம் உணர்கிறோம் என்றால்
நான் செய்த நல்வினையின் பயனாக இந்த நூலை எடுத்து நாம படிப்பதற்கும் உணர்வதற்கும் அதனை சிந்தித்து அதில் திளைத்து ஆனந்தம் பெறுவதற்கும் நல்வினை செய்திருக்கிறோம். அம்மையின் அருள் நமக்கு இங்கே துணை வருகிறது. அவ்வளவுதான். இதெல்லாம் அதனாலதான் சரி, இந்த பிறவியில கிடைக்கலாம், அடுத்த பிறவியில கிடைக்கட்டும், இந்த பிறவியில நம்ம நல்லதை செய்யணும்ன்ற உணர்வு அடுத்தாப்புல. நம்ம முதலே அதைத்தான் பார்த்தோம். போதி உணர்ந்து பிறக்குறைத்தும் அப்படின்னோம். அப்ப இன்னைக்கு இப்ப கேட்கறது பாடுறது எல்லாமே அதனுடைய பொருளை உணர்ந்து இந்த பிறவியில் கிடைக்கவில்லை என்றாலும் இனிவரும் பிறவியிலாவது எனக்கு நல்ல குலத்தில் பிறந்து நல்ல நினைவுகளோடு வந்து இறை சிந்தனையிலே இருந்து அந்த என்னுடைய திருவடியே நினைக்கக்கூடிய அந்த அடியவர் கூட்டத்தோடு என்னை சேர்த்து வைக்கும். 16 பேர்கள்ல 16வது பேராக சொன்னாரு, பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். அலையாளி அருதியலு மாயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாணி அபிராமியே என்றார். என்னால் அந்த பெரிய தொண்டரோடு கூட்டு. இதைத்தான் இந்த வரியில அழகா சொல்ற, திருவே என்று ஒரு விழிச்சொல்லை சொல்லி அம்மையை நோக்கி அழைத்து, அம்மா பெருவி பிரிந்தேன், எங்கிருந்து நின் நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் அது வரைக்கும் போட்டுட்டு, அப்ப அவர்கள் எப்படி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்றதையும் ஒரு பட்டியல் போறார். மதிந்தே விடும் நரகுக்கு உறவாய மனிதர். அப்ப அந்த பெருமையை எண்ணாதவர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அடியவர்களின் பெருமையை உணராதவர்கள், அடியவர்களை பழித்து பேசக்கூடியவர்கள் இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அருளாளர்கள் வழி நிற்பவர்கள் ஏராளமான பேர், அருளாளர்களை பழித்து பேசக்கூடியவர்கள். நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய காலத்துல நடந்ததையே நீங்க அப்படியே கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வருகிறார். வந்தபோது இவரை எதிர்கொண்டு வரவழைப்பதற்காக மங்கையர்க்கரசி அம்மையார், அப்ப அந்த அம்மா பேர் மாணிதான், இவர் தான் மங்கையர்க்கரசின்னு வச்சார். அந்த அம்மாவும் குலச்சிறை நாயனா, இந்த 2 பேர் தான். இந்த குலச்சிறை நாயனா அவரை அமைச்சராயிருந்தா அவரை போய் எதிர்கொண்டு வரவழையுங்கள் என்று அழைத்த போது குலச்சிறை நாயனா அப்படியே கீழே விழுந்தார். அவருடைய பல்லக்கு சிறிகை வருகிறது, ஊர் எல்லையில வரும்போது அப்படியே கீழே விழுந்தார், எந்திரிக்கவே இல்லை. அவர் தான் இறங்கி இவர் தூக்கி விட்டார். என்ன தூக்கி விடுற மாதிரி எங்க நாட்டையும் தூக்கி விடணும்னார். எங்களுடைய நாடு கன்னி நாடு விழுந்து கிடக்கிறது, அறியாமையில் விழுந்து கிடக்கிறது, இந்த சமணம் என்னும் படுகொலியில் விழுந்து கிடக்கிறது, அதிலிருந்து தூக்கி விட வேண்டும் என்றார். அப்ப இந்த பெருமக்கள் இறைவனையே நினைந்து வாழ்ந்த பெருமக்கள் ஞானசம்பந்த பெருமானை வரவழைத்து இந்த பாண்டிய நாட்டு நாடு உய்வு பெற வேண்டும் என்ற எண்ணியமன். பாண்டிய மன்னனோ சமண மதத்தை சார்ந்து இவர் தங்கி இருந்த அந்த மடத்திற்கு தீ வைப்பதற்கு அனுமதி கொடுத்தார். அந்த தீ எங்க போச்சு? இவர் அக்னிக்கு ஆணையிட்டார், பையவே சென்று பாண்டியர்த்தார். அப்படியே வயிற்றிலே கொட்டிய நெருப்பாக வெப்பு நோயாக கணன்றது. ஒரு இறை அடியவர் சதா காலமும் இறை நிலையிலேயே இருப்பவர், இறை நிலை சிவோகம் பாவனை, அந்த நிலையில இருப்பவருக்கு தீங்கு செய்ய முடியுமோ அப்படின்னா நினைக்க கூட முடியாது. நினைச்சா கூட அந்த பாவனம்ல எத்தனையோ தலைமுறைகள் அப்படியே அனுப்புனார். ஆனாலும் மனைவியார் அவளுடைய மாங்கல்யம் நிலைக்க வேண்டும், மங்களமாக அவள் வாழ வேண்டும், அதனால் இவள் திருந்த வேண்டும். இவ்வளவையும் வச்சுதான் பையவே என்று சொல். அப்புறம் அந்த வெப்பு நோயை எப்போது நீங்கியது அந்த மன்னனுக்கு? இந்த ஞானசம்பந்த பெருமானார் இந்த அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டார். மங்கையர்க்கரசி அம்மையார் போய்தான் காலில் விழுந்து, ஏன்னா மன்னன் செய்த தவறுக்கு அரசியாக இவர் இருப்பதால் நானும் இதில் உடந்தையே என்று மனம் வருந்தி அழுது அப்படியே அவருடைய காலில் விழுகிறாங்க அந்த அம்மா. அரசியாக இருப்பதால் இதற்கு என்னுடைய பங்கும் உண்டு, மன்னிக்க வேண்டும் என்று அப்படி அழுது விழுகிறாங்க. விழுது தாங்கள் வர வேண்டும், இந்த மன்னனை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இப்ப வர்றார்.
அந்த போது இவர் கால் வைத்த போதே மன்னனுடைய உடல் குளிர்ந்ததை மன்னன் உணர்ந்தான். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வரிதான் இது. அதாவது இந்த அருளாளர்களுக்கு யார் தீங்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு துன்பமும், அந்த அருளாளர்களுக்கு யார் அந்த அருளாளர் அந்த இடத்துக்கு வர்றாருன்னா ஒரு புண்ணியம் பண்ணிருக்கு, அது மங்கையர்க்கரசியார் மூலமாக வருது. இந்த மன்னனும் கூட முற்பிறவில நல்வினை செஞ்சிருக்கான், இல்லைன்னா வர முடியாது. இந்த அரண்மனை அதுல கால் வைக்கும் போதே வயிறு குளிர்ந்ததை உணர்ந்தார். இதை விட என்ன அதிகம் அழகா சொல்றார் சேக்கலா பெருமான். இந்த ஞானசம்பந்தர் என்ற ஒரு குழந்தை சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கிறது என்று மங்கையர்க்கரசியார் சொல்ல, ஞானசம்பந்தர் என்ற சொல் கேட்ட மாத்திரத்திலே வயிறு குளிர்ந்ததை உணர்ந்தார். அப்ப இந்த சொல் அந்த மந்திர சொல், ஞானசம்பந்தர் என்பது மந்திர, இந்த சொல்லுக்கு எவ்வளவு ஒரு ஆற்றல், மந்திர ஆற்றல் இருக்கிறது. இந்த வார்த்தை இந்த அடியவர்கள் எப்படி சொல்றாரு, பிரிந்தேன் வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கருமன் என்றார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், யார் அப்படி இறை அடியவர்களை பழித்து பேசி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன, மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதர். அவர்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன என்றால், அவர்கள் மறித்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதர்கள். அப்ப இதனுடைய பொருள் என்ன என்றால், இறை சதா காலமும் இறைவனை மனதிற்குள் வைத்து யார் வழிபாடு செய்கிறார்களோ அந்த அடியவர் பெருமக்களை அண்டி அந்த அவர்களோடு வாழ்பவர்களுக்கு எல்லா நலன்களும் வளமும் இறை அருளும் கொடும். அவர்களை பழித்து பேசி தூற்றுபவர்களுக்கோ எல்லா தீங்குகளும் வரக்கூடும். அப்படிப்பட்ட அடியவர்களின் பெருமை எண்ணாத, அந்த எண்ணாம இருக்கதும் அவங்களுடைய கர்மம். அந்த கர்ம நெஞ்சால் மருந்தே விடும் நரகுக்கு உறவாய மனிதர்களை அவர்களை கண்டாலே எனக்கு வெறுவி பிரிந்தேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாடல். ஏன்னா இவர் அறிந்ததால். எதனால் அந்த அறிவு எப்படி கிடைத்தது? அம்மையுடைய திருவடி. அந்த திருவடியிலே வியாபக உணர்வை பெற்றதால் அடியவர்களின் பெருமையை உணர்ந்தார். அந்த பெருமையை எண்ணாத, அடியவர்களின் பெருமையை எண்ணாத, உணர முடியாத அந்த கரும நெஞ்சு, அந்த கண்மம் உடையவர்களை கண்ட மாத்திரத்திலே திருவே வெறுவி பிரிந்தேன். ஏனென்றால் இவர்களெல்லாம் இந்த நரகுக்கு உறவாய மனிதர். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாடலை எவ்வளவு அழகாக சொல்லி முடித்தார் என்றால், இதிலிருந்து அடியவர்களுடைய பெருமையும் நம்முடைய அறிவு என்பது இன்றைக்கு ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் ஓடு கூடி ஒன்றை மட்டுமே, ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டுமே அறியக்கூடிய ஏகதேச அறிவு. அந்த அறிவும் ஐயமாக தெளிவாக இன்றைக்கு இந்த பொறிப்புலன்களோடு கூடிய அறிவாக இருக்கிற. உண்மையிலே இந்த அறிவு நமக்குரிய அறிவு அல்ல. அப்ப நமக்குரிய அறிவு அறிதல் எது என்றால், அம்மையின் திருவடியை யார் இருக பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வியாபக அறிவு, எல்லாவற்றையும் அறிவுமை. இதற்கு பெயர்தான் வாலறிவு. நூல்கள் படித்து, இதுதான் அறநூல் அருநூல் பார்த்தோம். மறைகள் இவைகளை படித்து அம்மை இப்படிப்பட்டவள், இறைவன் இப்படிப்பட்டவன் என்று உணர்ந்து அந்த திருவடியை பற்றி கொண்டு அதனால் விளையும் வாலறிவு. நூல் அறிவினால் வாலறிவு. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். பவமதனில் அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். ஓமையில்லா கலைஞான், உணர்வறிய மெஞ்ஞான். ஓமையில்லா கலைஞான் இது அபரஞானம், நூலறிவு. ஓமையில்லா கலைஞான் உணர்வு அறிய மெய்ஞானம், இது வாலறிவு. அருள் நீட்சி, திருவருளால் பெரும் அறிவு, இது வியாபக அறிவு. இந்த நூலறிவும் இந்த வாலறிவும் பெற்றால் மேலான வியாபக அறிவு
அதைத்தான் அறிந்தேன் என்றார். அதை அறிந்ததால் அம்மையை எண்ணாத அந்த மனிதர்கள், நரவுக்கு உறவாய மனிதர்கள், அவர்களை விட்டு நான் பிரிந்தேன் என்று அனுபவமாக அனுபவித்து எடுத்து சொன்ன அருமையான பாடல். சிற்றம்பலம். மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு பெரிவா. நன்றி நன்றிப்பா. ஏதாவது